ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 நாள் நடுவில் வீடியோ போடல. இங்கே ஒன்றுமே வேலை இல்லை. ஒரு நாள் சமைச்சா 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அன்னுக்கு ஆஃபீஸ் இருக்கிறனால வெளியும் போகல, அதனால வீடியோஸ் ஒன்றும் எடுக்கல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் கார சட்னி 2-3 நாள் முன்னாடி அரைச்சேன் பார்த்தீங்களா, அதுவே ஸ்டாக் இருக்குது. சாம்பார் வேறு இருக்குது, அதனால் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் தோசை சுட்டுட்ருக்கேன். அவளுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவு. 2-3 நாள் ஆஃபீஸ் போக சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் திருப்பியும் ரெஸ்ட் எடுத்துட்டு அவள் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்ருக்கா, நான் ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு. பாத்திரமும் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் இருக்குது, நார்மல் குக்கர்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து சின்ன சாஸ்பேன் இருக்குது, இதில் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு கப் அரிசி தான் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ சூடானதும் பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளிச்சிக்கிறேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகா. இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வீட்டில இருந்தே கொடுத்துட்டு இருந்தேன். கல்பாசி எல்லாமே கொஞ்சமா அது இன்னுமே வச்சிருக்கா அப்படியே. ஸோ அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் தான், அது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவுமே கூட கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி, இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி கிடைக்கிறதே இல்லை, இந்த தான் வச்சுருக்காங்க. இப்போ சீசன் கிடையாதான், சீக்கிரம் அழுகிடுது அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்கு கொண்டு வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவில் கிடைக்கல. இப்போ தக்காளி கரையிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா போக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ புதினா, மல்லி. புதினா ஃப்ரிட்ஜில் வச்சது பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி ஆகி கருப்பாக ஆயிடுச்சு, அதனால வாசனையாக தான் இருந்தது, சரி சேர்த்துடலாம் அப்படின்ட்டு. மஷ்ரூம் வந்து அன்னைக்கு ஐஎன்ஏ மார்க்கெட் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னுமே கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு மஷ்ரூமை சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும்னு விட்டுருக்கேன். மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தா கூட நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு சிம்ல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. லெமன் இருந்ததுன்னா ஒரு 1/2 லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடி மாவு வாங்கின டப்பா தான் ஊற வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாளாம். எப்பயோ 2 தடவை மாவு வாங்கி இருந்திருக்கா. அதை கழுவிட்டு அதில் தான் அரிசி பருப்பு ஊற வைக்கிறது, ஏதாவது கழுவுறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ சமத்தா இருக்காங்கன்னு பாருங்களேன். ஏதாவது வாங்கணும்னா கூட வேண்டாம் மம்மி, 2-3 மாசத்துல நான் பெங்களூர் வரணும், அதனால சாமான் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி பாத்திரம்லாம் கழுவுன உடனே தொடச்சிட்டு தான் எடுத்து உள்ள வைக்கிறா. அப்படியே வச்சோம்னா ஸ்மெல் வந்துடும் மம்மிங்க. இட்டாலியன்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களாம். அதனால நம்ம சொல்லி கொடுத்ததை விட இன்னுமே கிளீனா இருக்காங்க. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து சில்லர் ட்ரேல போட்டு வச்சிருந்தது, அதுவுமே கூட ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. குட்டி ஃப்ரிட்ஜ் தானே இருக்கு பாத்தீங்களா, அதனால ரொம்ப வந்து ஐஸ் சேர்ந்துருது. தயிர் பச்சடிக்கு தயிர்ல கொஞ்சம் உப்பு, ஜீரகத்தூள் அண்ட் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குமே பாத்தீங்கன்னா எங்க உட்காந்தாலுமே நைட் டைம்ல கூட ஏதாவது பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் பச்சடியும் ரெடி, கையோட கிளீன் பண்ணிடுறேன். நான் வீட்டில் பண்றதை விட இங்க இன்னுமே பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எந்த இடத்துல இருக்குமோ அவங்களோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பாத்தீங்களா. 2 பேருமே நல்லா கிளீனா வச்சுக்கிறாங்க. அதனால புதுசா இப்பதான் வேலை கத்துக்கிற மாதிரி அவங்களோட சிஸ்டம் எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது சிம்ல மீன்ஸ் தம்ல வச்சிருக்கேன். வச்சுட்டு பாத்திரம் இருக்கிறத கழுவிட்டு அதை கையோட ஒரு துணி வச்சு துடைச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஒரு கபோர்டு, கீழே ஒரு டிராயரும் அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. 3 பேர் இருக்காங்க, அதனால ஆளுக்கு அது மாதிரி பிரிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ நல்லாதான் இருக்கு இவங்க சிஸ்டம் எல்லாம். என்னவோ நானே பேச்சுலர் லைஃப் இது லீட் பண்ற மாதிரி ஒரு இது. ஸோ நான்லாம் இந்த மாதிரி எதுவுமே பார்த்ததில்ல. கல்யாணம் புதுசுல ஷேரிங்னு இருந்திருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெட்ரூம்லயே சமையல் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இதுதான். இவங்களுக்கு அது இப்போ கிச்சன் இதெல்லாம் இருக்கு. நாங்க ஒரு 33-34 வருஷம் முன்னாடி ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தப்போ சில இடத்துல ஷேரிங்னு ஒரு குவார்டர்ஸ்ல 2 ஃபேமிலி இருப்பாங்க.
யாருக்கு குவார்டர்ஸ் கிடைச்சிருக்கோ அவங்க வந்து கிச்சன் யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம வந்து ரூம்லேயே தான் சமைச்சிக்கணும். ஸோ அப்படியும் ஒரு 4-5 வருஷம் நான் அது பண்ணியிருக்கேன். ஸோ சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள நல்லா சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் உட்காந்துருக்கா. சரி கொண்டே போட்டு கொடுத்துட்டு நானும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. தாவத் இந்தியா கேட் தாவத் பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்கு. சூப்பராகவே வந்திருந்தது பிரியாணி. ஸோ சிம்பிளான தயிர் பச்சடி, பாயில்டு எக்கு இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்க உட்காந்து வேலை போயிட்டுருக்கு. நானும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஃபோனை நோண்டுவேன், இல்லைன்னா படுத்து தூங்குவேன். இதுதான் வேலை. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கீழேயே பானிபூரி கடை இருக்குது. வந்ததுலேருந்து ட்ரை பண்ணல, டெய்லி பார்ப்பேன் பால்கனிலேருந்து. சரி இன்னைக்கு இதை விட இன்னொரு கடையில் நல்லா இருக்கும் மம்மி, நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா சரி ஒரே ஒரு பிளேட் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு டெய்லி பார்த்துட்டே இருக்கோம்ல, கொஞ்சம் டெம்ட் ஆச்சு. அதனால போய் பானிபூரி நல்லா தான் இருந்தது. அவள் சொன்னா இது பானி அந்த அளவுக்கு இல்லை மம்மி, நான் நாளைக்கு வேற ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ டின்னருக்கு வெளியிலேயே ஆர்டர் பண்ணியாச்சு. அவளுக்கு வந்து சவுமீன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சவுமீனும் வெஜ் மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணியிருந்தா. எனக்கு வந்து ஒரு வெஜ் பாவ் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.